அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. இன்றைக்கி நம்ம மலேசியா சிங்கப்பூர்லலாம் ரொம்பவே ஃபேமஸான கரிப்பாப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு தான் அதிகமாக இருக்கணும். வெங்காயம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான மசாலா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கறி மசாலா. கறி மசாலா இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். மசாலா இதுக்கு கொஞ்சமாக தான் போடணும். கருவேப்பிலை கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் தண்ணி ஊற்றி உருளைக்கிழங்கு போட்டு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு வெந்துடணும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வெந்த உடனே தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி இதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதும். ரொம்ப எண்ணெய் ஊற்றக்கூடாது. அப்போ கறிப்பாப்பில் உருளைக்க நம்ம வைக்கும்போது வெளியே எண்ணெய் அதிகமாக வரும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டையும் அதில் போட்டுருங்க. கருவேப்பிலையும் அதில் போட்டுருங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க மசாலா எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா வெங்காயத்தோட மசாலா படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்குல உப்பு போட்டிருக்கோம். இப்போ வடிகட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுருங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றி வெங்காயம், உருளைக்கிழங்கு, மசாலா எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கறிப்பாப்புக்கு மாவு பசைஞ்சிக்கலாம். அதுக்கு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. இதுக்கு நான் டால்டா யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டரும் யூஸ் பண்ணலாம், ஆனால் நெய் யூஸ் பண்ணாதீங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டால்டா எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய், உப்பு, இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். உப்பை இந்த மாவில் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எடுத்து வச்சுருக்க அந்த டால்டாவை மெல்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆவி வர்ற அளவுக்கு மெல்ட் பண்ணக்கூடாது. இப்போ இந்த சூடோட மாவில் ஊற்றி எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தெளித்து மாவை நல்லா பிசைஞ்சிக்கணும். ஏற்கனவே நம்ம டால்டா ஊற்றிருக்கிறதுனால தண்ணி கொஞ்சமாக தான் செல்லும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பார்த்துக்கிட்டு பிசைஞ்சிக்கோங்க.
எனக்கு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சென்றுச்சு. இந்த அளவுக்கு நல்லா ஒட்டாமல் இந்த மாதிரி நல்லா வந்துடணும் மாவு. அந்த அளவு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு திட்டமாக உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை போட்டு வச்சுருங்க. இப்போ இந்த அச்சில் பூரிக்கு நம்ம மாவு வளர்க்குற மாதிரி நல்லா வளர்த்துடணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நல்லா வளர்த்து வச்சுக்கோங்க. இப்போ இதான் கறிப்பாஃப் அச்சு. இந்த அச்சில் இதை இப்படி வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு பிரட்டி வச்ச உருளைக்கிழங்க வச்சு நல்லா அழுத்தமாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே இருக்கிற மாவை எடுத்துருங்க. இந்த மாவு நம்ம 2-3 கறிப்பாப் செஞ்சோன்னா அதை எல்லாத்தையும் ஒரு உருண்டையாக்கி கறிப்பாப் செஞ்சிடலாம். இந்த மாதிரி அழகாக வந்துடும் இந்த அச்சில். இந்த அச்சு இல்லாக்கட்டையும் நம்ம கையாட்டியே செஞ்சுக்கலாம். இந்த அச்சு இல்லைன்னா நீங்கள் இதே மாதிரியே பூரி மாதிரி வளர்த்து கையாட்டி எப்படி செய்கிறதுன்னு இந்த அச்சு வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. ரவுண்டாக அந்த மாவை கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஒரே சைஸ்க்கு இருக்கும். இப்போ அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு வச்சுக்கோங்க. வச்சு லைட்டாக தண்ணி தொட்டு இந்த ஓரத்துலலாம் தடவிக்கோங்க. அப்போ தான் நல்லா ஒட்டிக்கும். விட்டுட்டு மூடிடுங்க. மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு எப்படி கையாட்டியே அச்சு வைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான் இந்த மாதிரி அச்சு வைக்கிறது. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அச்சில் வச்ச மாதிரியே கையாட்டியே செஞ்சாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது. இதே மாதிரியே செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப சூடாகிடுச்சுன்னா எண்ணெய் கறிப்பாப்பு மேலே செவந்துடும், உள்ளக்க வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடு வந்தோடனே கறிப்பாப்பை போடுங்க. லைட்டாக பரட்டி விடுங்க. நல்லா கோல்டன் கலராக வந்தோடனே எடுத்துடணும். ரொம்ப சிவக்க வச்சிடக்கூடாது. இந்த மாதிரி இந்த அளவுக்கு வந்தோடனே எடுத்துருங்க. மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ளக்க நல்லா இதாக அழகாக நல்லாயிருக்கும். இது மலேசியாவில் எல்லா கடையிலையும் கிடைக்கும். இப்போ நம்ம கையில் அச்சு செஞ்ச கறிப்பாப்பையும் பொரிச்சுக்குவோம். எனக்கு 2 கப் மாவுக்கு 18 கறிப்பாப்பு வந்துச்சு. இது நம்ம கையாட்டியே செஞ்சாச்சு. இதுவும் நல்லாயிருக்கு பாருங்கள். இதை நம்ம ஆஃப் குக்காக பண்ணி ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னாக்கா அப்படியே இருக்கும். நம்ம எப்போ தேவைப்படுதோ அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுட்டு திரும்பியும் பொரிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அப்போ செஞ்சது மாதிரியே இருக்கும் ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கனாக்கா. ரொம்ப செவந்துடக்கூடாது. லைட்டாக வெள்ளையாகணுன்னு அந்த மாவு வேகுகிற அளவுக்கு பொரித்து எடுத்து வச்சுருங்க. நல்லா ஆறின ஒரு டப்பாவில் வச்சு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கனாக்கா அப்படியே இருக்கும். நீங்கள் எப்போ தேவைப்படுதோ அப்போ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அதை எடுத்து வச்சுட்டு பொரிச்சிங்கனாக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ செஞ்ச கறிப்பாப்பு மாதிரியே நல்லாயிருக்கும். ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி செஞ்சு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவைப்படுதோ டீ டைம்லலாம் நம்ம எடுத்து இந்த மாதிரி பொரித்து வச்சுக்கலாம்.
ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கறிப்பாப்பை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவையாகவும் ருசியாகவும் நீங்களும் சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.